கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாய் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீதிமொழிகள் 25:2. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ஆம், இந்த அருமையான 25ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் புஸ்தகத்துல இந்த 2வது வசனத்தை வாசிக்கும் போது 2 விதமான மேன்மையை குறித்து நாம் பார்க்கலாம். ஒன்று தேவனுக்கு மேன்மை, 2வது ராஜாக்களுக்கு மேன்மை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை மேன்மையை குறித்து சில வேத வாக்கியங்களை நாம் தியானிக்கவும் ஆராயவும் கர்த்தர் உதவி செய்வார்கள். இந்த கடைசி காலத்துல கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்காக கர்த்தரோடு ஓடுகிற மற்றும் ஓட விரும்புகிற அனைவருக்கும் ரொம்ப அவசியமும் ரொம்ப தேவையுமாய் இருக்கிற ஒரு காரியம், நல்ல ஒரு மேன்மை அவசியமாய் இருக்கிறது. இருந்த வண்ணமாகவே இருப்பதும் அதே நிலைமையில் கடந்து போவதும் அது ஒரு மேன்மை கிடையாது. தேவனுடைய கிருபையினால் அந்த மேன்மை என்பது நாளுக்கு நாள் நமக்குள் ஒரு வளர்ச்சியை கொடுக்க வேண்டும். மேன்மை என்பது நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும். மேன்மை என்பது நாளுக்கு நாள் நமக்கு மாற்றங்களை கொண்டு வருவதாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்தில சில ஊழியங்களை, அதாவது சில ஊழியக்காரர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டுக்கு முன்பு அல்லது 12 ஆண்டுக்கு முன்பு நான் அவர்களை எப்படி பார்த்தேனோ அந்த 12 ஆண்டுகள் கடந்தும் அவர்கள் அதே போல அதே நிலைமையில் இருக்கிறதை பார்த்திருக்கிறேன். விருதுநகர் பட்டணத்துல ஒரு நாள் ஒரு ஊழியக்காரரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ அவர் சொன்னார், ஐயா நீங்க எங்க வீட்டுல எனக்காக ஒரு ஜெபம் பண்ணணும், தயவுசெய்து வாருங்கள் என்று சில நாட்கள் கேட்டுக்கொண்டார். அதன்படி ஒரு நாள் அங்கு போனேன். அங்கு போனால் அவர் இருக்கிறது ஒரு உள்தங்கிய சோத்திரம், மிகவும் வசதி வாய்ப்பு இல்லாத ஏழைப்பட்ட மக்கள் வசிக்கிறதான அந்த பகுதி. அதுல அந்த மக்களுக்கு நடுவே ஒரு சின்ன இடம் அவருக்கு இருந்திருக்கு. ஒரு 2 சென்ட் அல்லது 3 சென்ட் அளவுல தான் ஒரு இடம். அதிலே ஒரு சோத்திரம் மண் சுவர் கட்டி அதிலே கீத்து கொட்டகையை போட்டிருக்கிறார். அந்த குடிசை, அந்த கீத்து வீட்டில தான் அவர் இருக்கிறார். வீட்டிலே நுழைந்து பார்த்தால் நிறைய வசனங்கள், விதவிதமான வசனங்கள், வித்தியாசமான வசனங்கள், வசன போர்டுகள் இருக்கிறது, வசன காலண்டர்கள் வித்தியாசமா நிறைய தொங்குகிறது, வசன அந்த காலத்து அட்டைகள் இருக்கிறது. அப்புறம் சோத்திரம் மேல சரீரத்தில் உடுத்தி கொள்ளக்கூடிய வஸ்திரத்தில் போடக்கூடிய வசனங்கள். எங்கு பார்த்தாலும் வீடு முழுக்க பயங்கர நிறைய வசனம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க என்ன பண்றீங்க? அவர் சொன்ன, நான் ஊழியம் தான் செய்யறையா, சுவிசேஷ ஊழியம் செய்யறேன். எப்படி வீடு முழுக்க அந்த எல்லாம் உட்கார இடம், நிக்கிற இடம், தலை ஏஞ்சி நின்னா தலை முட்டுற இடம், அப்புறம் வீட்டுல இருந்து வெளியில போகும்போது வாசல்ல தலை குனிஞ்சு போற இடம், எல்லா இடத்தையும் இவ்வளவு வசனம் இருக்குது. அப்ப அவர் சொன்ன, எனக்கு வசனங்கள்லாம் அவ்வளவு உயிரையா. அது மாத்திரம் இல்ல சோதரம், எங்க வசனம் கிடைச்சாலும் கொண்டாந்துவேன். அதுக்கப்புறம் ஒரு வண்டியை பார்த்தேன். அந்த வண்டியிலையும் கிட்டத்தட்ட
அந்த ஏசாயா 1:6 இருக்குது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் சுகமே இல்லை, அதாவது வியாதி வராத இடமே இல்லை. அத மாதிரி அவரோட வண்டியில அந்த ஸ்டிக்கர்ஸோ வசனங்களோ மாட்டாத ஒட்டாத இடமே இல்லை. அப்ப அவர் பார்த்து பிரமிப்படைந்தேன். ஒரு சாதாரண மனுஷன், அவருக்கு ஏற்ற துணை கிடையாது, அவருக்கு பிள்ளைகள் கிடையாது, ஆனா ஊழியத்துல வாஞ்சையா இருக்கிறார், ஊழியம் செய்யறார், வசனத்தை எங்க பார்த்தாலும் வசனம் வச்சிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கடந்து அவரை பார்க்கிறேன். அதே குடிசை, அதே சோத்திர கொட்டகை, அதே வசனங்கள் தொங்கின அனுபவங்கள், அதே வண்டி அப்படியே இருக்கு. எந்த விதமான வளர்ச்சியும் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனா அவர் செய்கிறது என்னன்னாக்கா ஒரு ஊழியம் செய்கிறார். அந்த மேன்மை என்பதற்கான ஒரு அடிப்படை ஆதாரம் கூட இல்லை. அதே போலதான் நாங்க இருந்த என்னுடைய மனைவியோடு அவங்களுடைய ஜீவ காலத்துல, என்னோடு வாழ்ந்த காலத்தில் நாங்கள் சோத்திரம் ஒரு வீட்டிலே இருந்தோம். அதனால ஒரு பெரிய பங்களா வீடு. அப்போ எங்களுக்கு மீன் கொடுப்பதற்காக ஒரு மனுஷன் வருவார். அவர் பேர் செல்வராஜ். அவரு சோத்திரம் எங்களை பார்த்துட்டு நாங்க மீனெல்லாம் நல்லா நிறைய வாங்குறது, அப்புறம் எங்களுடைய நடவடிக்கைகள் சுபாவங்கள், வீட்டுக்கு வர்றது போற ஆட்களை பார்த்துட்டு எங்களோட தனி மரியாதை வைக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் அம்மான்னு கூப்பிடுவாரு, என்ன ஐயான்னு கூப்பிடுவாரு. அவர் ரொம்ப வயது முதிர்ந்த மனுஷன். அவரு மீன் வியாபாரம் பண்ணாருன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 5 கிலோ இல்லாட்டி 10 கிலோ மீன் தான் எடுப்பார். அவர் வாங்குறதே மொத்தம் 5-10 கிலோ. அதை ஒரு பெட்டியில வச்சு, மீன் பெட்டியில வச்சுக்கிட்டு ஒரு சைக்கிள் ஓட்டுவார். அந்த சைக்கிள் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க ஓட்டுற அரை சைக்கிள் தான் ஓட்டுவாரு. அவர் பெரிய சைக்கிள் ஓட்ட முடியாது. அந்த அரை சைக்கிள்ல வச்சுக்கிட்டு அந்த 5 கிலோ 10 கிலோ ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு பண்ணுவார். அப்ப எங்க வீட்டுக்கு வர்றப்போ அவரை கூப்பிட்டு பேசி அன்பு பாராட்டி அவருக்கு சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பை சொல்லி அப்புறம் அவர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டார். அவர் பைபிள்லாம் வாங்கி கொடுத்து நல்ல பைபிள் படிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ரட்சிக்கப்பட்டாரு. ஒரு கட்டம் வரும்போது என்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் பணத்தை நிறைய கொடுத்து, ஐயா இதை இந்த ஊழியத்துக்கு அனுப்புங்க, இந்த பணத்தை இதுக்கு அனுப்பிடுங்க, எனக்கு அனுப்ப தெரியாது, இந்த பணத்தை இவங்களுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஊழியங்களுக்கு ஒரு பணம் அனுப்ப ஆரம்பிச்சார். அவர் சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு 250 ரூபா, தவறுனா 300 ரூபாய் கிடைக்கும். அதுல ஒரு 10 ரூபாயா 20 ரூபாய் எடுத்து வச்சு அதை எத்தனை ஊழியங்களுக்கு, வர்ற பத்திரிக்கை ஊழியங்களுக்கு அனுப்பிட்டு. அப்ப அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் ஏன் இங்க சொல்றேன்னா, அவரு சோத்திரம் இருந்த வீடு ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடு, ஒரு குச்சி போல ஒரு குடிசை வீடு. அவருடைய துணைவியார் அவங்களும் அந்த வீட்டுல இருக்கிறாங்க. உள்ள நுழைஞ்சிட்டாக்கா நிறைய சோத்திர பைபிள்ஸ் இருக்கு, நிறைய புஸ்தகங்கள், ஒரு 400-500 புஸ்தகங்கள் இருக்குது. அப்புறம் சோத்திர வசன போர்டு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அவர் படுக்கிற கட்டில் ஒரு கிழிஞ்சி போன ஒரு கட்டில். அப்புறம் உள்ள போனா குனிஞ்சுக்கிட்டு தான் உள்ள போனோம். உள்ள உட்கார்ந்து எழுந்து நின்னாலும் தலை தட்டும், குனிஞ்சுக்கிட்டு தான் நிக்கணும். அந்த நிலைமை தான். அப்புறம் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவருக்குள் வந்தார், எல்லாம் கர்த்தருக்குள் கொண்டு வந்தோம். ஆனாலும் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவரால் மேல வரவே முடியல, முன்னேறவே முடியல. கடைசி வரைக்கும் அவர் மரணிக்கிற வரைக்கும் அந்த குச்சி வேயப்பட்ட இடத்திலும் அந்த குடிசையில தான் அவர் இருந்தார். ஒரு சோத்திரம். அப்போ நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். அவருக்கு நாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல உதவி பண்ணுவோம், நிறைய உதவி பண்ணுவோம். எங்க மேல தனிப்பட்ட அன்பு வந்தது. இவ்வளவு பெரிய சோத்திரம் அன்புள்ள மனுஷன் ஒரு நாள் அவர் எங்களை ரொம்ப நேசிக்கிறது மட்டும் எங்களை நம்ப ஆரம்பிச்சார். ஒரு நாள் திடீரென்று பகல்ல நான் இருக்கிறேன்னு பார்த்துட்டு கையில ஒரு பெரிய வெள்ளை கலர் பை, அந்த வெள்ளை கலர் பைய கொண்டாந்துட்டு, ஐயா உங்கள்கிட்ட அம்மாட்டையும் கொஞ்சம் பேசணும் அப்படின்னாரு. என்ன உள்ள வாங்கன்னு சொல்லி உட்காரச்சு பேசணும். அப்போ ஒரு அந்த பெரிய வெள்ளை பையை திறந்து அதுல இருந்து நிறைய கட்டுக்கட்டா பேப்பர் கட்டா எடுக்கிறேன். என்னையா என்ன கட்டு, என்ன பேப்பர் கட்டா இருக்குன்னு பார்த்தாக்கா அவர் எடுத்து கொடுக்கிறாரு. இது எல்லாம் நிலப்பத்திரம் ஐயா, இது இந்த நிலப்பத்திரம், இது இந்த நிலப்பத்திரம், இது இவ்வளவு இடம் இருக்கு, இது இவ்வளவு. கடைசியா பார்த்தா அந்த ஒரு நாளைக்கு 150 ரூபா 200 ரூபா சம்பாதிக்காத மனுஷன், படுக்கிறது இடமில்லா குடிசையில் இருக்கிற மனுஷன், அவருடைய பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கு. 10
10 ஏக்கர் நிலம் இருக்கு. ஆனா இந்த நிலத்தை என்ன பண்றதுன்னு இவருக்கு தெரியல. அப்போ கர்த்தர் நல்லவர், அதை விற்கவும் முடியல. அண்ணன் தம்பி கேட்பாங்கன்னு பயம். அதுல இந்த வில்லங்க இருக்கு, அந்த வில்லங்க இருக்குது. அப்ப நான் கேட்டேன், எதுக்கு இந்த பத்திரம் எல்லாம் கொண்டு வந்தீங்க? அப்ப அவர் சொன்னார், இல்லையா, என்னுடைய எல்லா 10 ஏக்கருக்குரிய நிலப்பத்திரம், எல்லா தாய் பத்திரம் இருக்குது, அப்புறம் சோதரம் எல்லாமே இதுல இருக்குது. இந்தாங்க, இதை நான் உங்க கையில கொடுத்துறேன், நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க, என்னைக்காவது தேவைன்னா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டார். அதை வாங்கி வச்சிருந்தோம். ஆனா எங்களுக்கு மனசுக்கு ஆவிக்கு இடம் கொடுக்கல. இன்னொருத்தருடைய நிலம், அந்த நிலப்பத்திரம், அது எல்லாமே ஒரிஜினல் டாக்குமெண்ட். அவருக்கு ஜெராக்ஸ் எடுக்குது எதுவுமே தெரியாது. தாய் பத்திரம், மூலப்பத்திரம் முதற்கொண்டு வில்லங்க பத்திரம் வரைக்கும் எல்லாமே அதுல இருக்குது. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு பேசி நானும் மனைவி அவர்கிட்ட கையில கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் பார்த்தா பெரிய இடம். அப்ப நான் கேட்டேன், இவ்வளோ பெரிய ஏக்கர் கணக்கான நிலம் வச்சுக்கிட்டு ஏன் குடிசையில வாழ்றீங்க? இது வித்துடலாமே. இல்லையா, இதுக்கு வித்தாக்கா அவன் கேட்பான், இவன் கேட்பான். இப்ப என் தம்பிக்காரன், நான் தான் வீட்டுல மூத்தவன், என் தம்பி எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்துருன்றான். ஆனா இது 1 ஏக்கரை இப்ப 20 லட்சத்துக்கு போவோம், அவன் ஒட்டு மொத்தமா 5 லட்சத்துக்கு கேட்கறான் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த சோதரம் நிலங்கள் விற்கல, அதுல இருந்து எந்த பணமும் வரல. சோதரம் இவரை அனுபவிக்கவும் விடல. இவர் கையில எல்லா பத்திரங்கள் பேப்பர்கள் இருந்தும் அது பிரயோஜனமே இல்லை. ஒரு கட்டம் வரும்போது அழுது சொன்னாரு, அந்த இடங்கள்ல வித்துட்டு இது பண்ணும்போது, நம்ம ஊழியத்துக்காக கிட்டத்தட்ட 50 சென்ட் நிலத்தை நான் ஒதுக்கிடுவேங்க, 50 சென்ட் நிலத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், நீங்க இந்த சர்ச்சு கட்டுங்க, ஊழியத்தை செய்யுங்க, எதையாவது பண்ணுங்கலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அது எதுவுமே நடக்கல, அவருக்கு பிரயோஜனம் இல்லை. ஒரு நாள் செய்தி வந்தது, செல்வராஜ் ஐயா இறந்துட்டாருன்னு சொல்லி போய் பார்க்கிறேன். அவரோட சொந்த கூட பிறந்தவர்களே அதிகமா யாரும் வரல. அப்புறம் கூட இருந்து அவரோட அடக்கத்துக்கு வேண்டிய உதவிகள் ஒத்தாசையெல்லாம் பண்ணி வேண்டிய நன்மையெல்லாம் பண்ணி முடிச்சு. ஏன் இது சொல்றேன்னா, அவர் ஒரு பாரம்பரிய ரோமன் கேத்தலிக் சபையை சார்ந்த பாரம்பரிய கிறிஸ்தவர். அப்புறம் நம்ம சொன்னதுக்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார். செயின் ஸ்மோக்கரா இருந்த அவர் சிகரெட்டை விட்டாரு. அப்புறம் நல்ல பைபிள்ல படிச்சார். ஆனாலும் பாருங்க, இந்த மேன்மை என்பது அவரால் அடையவே முடியல. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற, இந்த அருமையான தேவனுடைய சாட்சியை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிற பலருடைய நிலைமை இதுதான், இப்படிதான் இருக்கிறது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் எனக்கு சொல்றத சொல்லிருக்கு. 2 விதமான மேன்மை. ஒன்று தேவனுக்கு மேன்மை, 2வது ராஜாவுக்கு மேன்மை. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த மேன்மைய அடைஞ்சிருக்கீங்க, இல்லாட்டி எந்த மேன்மை அடையணும் ரொம்ப முயற்சி பண்ணி அது முடியாம இன்னைக்கும் அந்த மேன்மை கிடைக்காம இருக்கிறது என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. தெளிவா ஒண்ணு சொல்லிடுறேன், அவர் இயேசு கிறிஸ்து 2 இடத்துல உயர்த்தப்பட்டார் என்று வேதம் சொல்லுது. ஒன்று, வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி வரும்போது அங்கு கர்த்தர் நல்லவர் ஒரு சர்ப்பத்தை செய்து மரத்திலே தூக்கி வைக்கப்பட்டார். அது கிறிஸ்து உயர்த்தப்பட்டதற்கு ஆதாரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அந்த அந்த சர்ப்பத்தையும் தூக்கப்பட்ட மரத்தையும் பார்த்தவர்கள் மரணத்துக்கு தப்பினார். அப்ப வனாந்தரத்துல ஒரு முறை ஆண்டவர் உயர்த்தப்பட்டார். 2வது அவர் எங்க உயர்த்தப்பட்டார்? கபால ஸ்தலத்திலே, கொல்கொதா மலையிலே, மரணத்து நேரத்திலே சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும், பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசு என்கிறவரே கிடையாது, அந்த பேரும் கிடையாது. அங்க யாவேதா இருந்தார், யெகோவாத்தா இருந்தார், கர்த்தர் தான் இருந்தார். ஆனாலும் புதிய ஏற்பாட்டு காலத்துல அவர் உயிரோடு மனுஷகுமாரனாய் வரும்போது உயர்த்தப்படுகிற அந்த மேன்மை பழைய ஏற்பாட்டு காலத்துல வனாந்தரத்திலே நிழலாட்டமா நிறைவேறிடுச்சு. அப்ப அவருக்கு நிழலாட்டமாகவே நடந்து உண்மையாகவே கொல்கத்தா மலையிலையும் அவருக்கு ஒரு மேன்மை கிடைச்சு. அந்த மேன்மை என்னன்னா, அவர் அடிக்க வேண்டியதெல்லாம் அடிச்சு, முள்ளு போட வேண்டியதெல்லாம் முள்ளு போட்டு,
குத்த வேண்டிய இடத்துல குத்தி, துப்ப வேண்டிய இடத்துல துப்பி, தாடி பிடிச்சு பிடுங்க வேண்டிய இடத்துல பிடுங்கி, எல்லாம் பண்ணி கடைசியில கொண்டு கொலை உயிரும் குற்றுயிருமாய் சிலுவையில தொங்க விட்டான். எல்லாம் செய்யும் போது ஏசாயா 53 சொல்லுகிறபடி அவர் மனுஷன் என்று சொல்லப்படுவதற்கே ஒரு உருவமற்றவராய் மாறிட்டார். அந்த கோலம் அடைந்தார். இப்படி அந்த கோலம் அடைந்து சதை வேறு, தோல் வேறு, ஓசத்திரம் ரத்தம் வேறு என்று தனித்தனியாய் வந்து கொண்டிருக்கும் போது அதுக்கு மத்தியிலும் அவருக்கு ஒரு மேன்மை கிடைச்சது. என்னன்னா, அந்த சிலுவையிலே ஒரு பலகையில எழுதி போட்டாங்க, இவர் யூதர்களின் ராஜா. ஆகும்போது கூட அவர் மேன்மைப்படுத்தப்பட்டுதான் இறந்தார். உங்களுக்காக எனக்காக தன் ஜீவனை கொடுக்கும் போது கூட மேன்மைப்படுத்தப்பட்ட அந்த மேன்மை சாதாரண மேன்மை இல்லைங்க. அங்க இன்னொரு மேன்மையும் இயேசுவுக்கு கிடைச்சது. என்ன மேன்மைனாக்கா, அங்கே சோத்திரம் யோசேப்பு என்று பேர் கொண்ட ஒரு நீதிமான் வர்றான். அங்கே பிலாத்து இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், காய்வா இருக்கிறார், அப்புறம் அதிபதிகள் இருக்காங்க, 12 அப்போஸ்தலர்கள், 11 அப்போஸ்தலர்கள் இருக்காங்க, பெத்த தாய் மரியாள் இருக்காங்க, சொந்தக்கார மரியாளாகிய மகதலேனா மரியாள் இருக்காங்க, வேண்டிய உறவு மரியாளாகிய கிளையப்பா மரியாள் இருக்காங்க, அப்புறம் கிளையப்பா என்கிற மனுஷன் இருக்கிறார். இப்படி எவ்வளவோ பேர் அங்க இருக்கிறாங்க. ஆனா இவங்க யாருமே வந்து இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்கவோ அடக்கம் பண்ணவோ முன் வரல, அவங்களால முடியல. ஆனா யார் இயேசுவை சிலுவையிலிருந்து இறக்குனாங்க அப்படின்னா, நீதிமான் என்று பெயர் பெற்ற ஒரு அந்த காலத்து ஒரு யோசேப்பு. அப்போ அவருடைய சரீரத்தை இறக்குவது கூட ஒரு மேன்மையாகத்தான், மேன்மையான மனுஷனை வைத்துதான் அவர் அடக்கம் பண்ணப்பட இறக்கப்பட்டார். முதலாவது சிலுவையிலே தொங்க வைக்கப்பட்டதே ஒரு மேன்மை. இரண்டாவது ஒரு யூதர்களின் ராஜா என்று அங்கு பறைசாற்றப்பட்டு எழுதி வைக்கப்பட்டது இரண்டாவது மேன்மை. மூன்றாவது ஒரு நீதிமானால் கர்த்தர் நல்லவே சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டது ஒரு மேன்மை. நாலாவது இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே ஞானஸ்நானத்தை குறித்தும் பரிசுத்தாவை குறித்தும் 3ஆம் வசனத்துல 5ஆம் வசனத்துல பார்க்கிறோம். இதுக்கு காரணம் யாருன்னா 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நிக்கோதேமு என்கிற மனுஷன். இந்த நிக்கோதேமு என்ன பண்றான், இப்ப இயேசு சிலுவையில் அறையப்பட்டு ஜீவனை விட்டார்னோட 100 ராத்தல் 100 ராத்தல்ன்றது ஏறத்தாழ ஒரு ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள ஒரு பொருள். அந்த 100 ராத்தல் பொருட்களை கொண்டு வந்து வாசன திரவியங்களை கொண்டு வந்து அந்த இயேசுவின் கல்லறையை சுத்தி தெளிக்கிறான், கல்லறைக்கு உள்ள தெளிக்கிறான், அவர் உடல் வைத்திருக்க இடத்தில் தெளிக்கிறான். அப்ப அவருக்குரிய மேன்மை பாருங்க. லாசரு என்கிறவன் செத்த போது அவனை கல்லறைக்குள் வைத்ததை போல நாரி போகிறது போல இயேசுவின் சரீரம் வைக்கப்படல. லாசருவை வைக்கப்பட்ட அந்த செத்த சரீரத்தை விட இயேசுவின் சரீரம் அங்கு மேன்மைப்படுத்தப்பட்டு வெள்ளை போலத்தினாலும் சோத்திரம் நல்ல சாம்பிராணியினாலும் நல்ல வெளியேறப்பட்ட அந்த வாசனை திரவியங்களினாலும் தான் அவர் அங்கு கல்லறைக்குள்ளே வைக்கப்பட்டார். அதுவே அவருக்கு கிடைச்ச ஒரு அடுத்த மேன்மை. முதலாவது சிலுவையில் உயர்த்தப்பட்டது மேன்மை. இரண்டாவது இவர் யூதர்களின் ராஜா என்று சொல்லப்பட்டது இரண்டாவது மேன்மை. மூன்றாவது நீதிமான் மூலமாய் கீழே இறக்கப்பட்டது மூன்றாவது மேன்மை. நான்காவது அவருக்கு நல்ல 100 ராத்தல் வாசனை திரவியங்களை அள்ளி அள்ளி போட்டு அடக்கம் பண்ணினார்கள். இது 4வது ராத்தல். நாலாவது மேன்மை. 5வது மேன்மை என்னன்னாக்கா, அந்த யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 44-45 வாசித்தா அவன் கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்றார். ஏன்னா அவன் காலில் இருந்து தலை வரைக்கும் லாசருவுக்கு ஒரே சீலையினால் சுத்தப்பட்டிருந்தது. ஆனா இயேசுவை அடக்கம் பண்ணும் போது ஒரே சீலையில் அல்ல 2 சீலையினால் சுத்தப்பட்டார்.
அவர் உயிர்த்தெழுந்த பின்பு கல்லறைக்கு உள்ளே போய் பார்க்கிறார்கள். அவர் உடலை சுற்றியிருந்த சீலை கால் மாட்டிலும், அவர் தலையை சுற்றியிருந்த சீலை தலைமாட்டிலும் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ ஏதோ ஒரு துணியை எடுத்து சுத்தி உள்ள கொண்டு போய் வச்சிடல. அங்க நல்ல மெல்லிய வஸ்திரத்தினாலும் நுணுக்கமான வேலைப்பாடுகள் உள்ள ஒரு வஸ்திரத்தினாலும் 2 சேலையினால் அவர் இயேசு கிறிஸ்துவின் சடலமாகிய சரீரம் சுற்றப்பட்டு, இந்த 2 சேலை இருக்குது பாருங்க. இந்த 2 சேலை எதை குறிக்கிறது? முதலாவது சேலை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவன். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், இயேசு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதிலே தண்ணீர் வார்த்து சீசர்களின் கால்களை கழுவி தான் இடுப்பிலே கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைத்தார். அப்ப அந்த 2 சேலையில முதல் சீலை சீசருடைய பாதங்களை கழுவுகிற ஒரு சுத்திகரிப்பின் சீலையை காண்பிக்கிறது. சுத்திகரிப்பின் சீலை. 2வது சீலை எதை குறிக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டு வானம் இருண்டு பூமி சத்தம் உண்டாகி இடி இடித்து கரும் மேகம் ஏற்பட்டு கல்லறைக்குழுக்கிற பரிசுத்தவான்கள்லாம் எழும்புகிற போது அங்கிருந்த தேவாலயத்தின் திரை சீலை கீழ் தொடங்கி மேலாக 2ஆய் கிழிந்தது. அப்ப சிலுவை கல்லறையில் ஆண்டவருக்கு மூடி வைக்கப்பட்ட 2வது சீலை, அந்த ஸ்தோத்திரம் திரைச்சீலை 2ஆய் கிழிவதை காண்பிக்கிறது. அந்த திரைச்சீலை கிழிந்ததே அது எதை காண்பிக்கிறது? நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிந்து கிருபையின் பிரமாணத்தின் காலம் வந்து விட்டது. இனி நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது, அடிக்கு அடி, காயத்துக்கு காயம், நியாய தீர்ப்பு, சண்டை, தண்டனை என்பது இல்லை. இனி நான் நீங்கள் கிருபையினால் நடத்தப்படுது. கிருபையின் பிரமாணம் அங்கு உண்டாகுது. அப்போ அவருக்கு கிடைத்த 5வது அந்த மேன்மை, அந்த சீலைகள், அந்த சீலைகளே அவருக்கு அற்புதமான ஒரு மேன்மையாகத்தான் அமைந்தது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதா. இன்னும் அவருடைய கல்லறையின் மேன்மையை குறித்து நான் பேசணும்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். இப்போ எனக்கு நான் சொல்ல வேண்டிய தேவனுடைய வார்த்தை என்ன? இந்த நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, கடந்த வருடம் நீங்கள் எப்படி இருந்தீர்கள், என்னத்தை அனுபவித்தீர்கள், எந்த பாதையில் வந்தீர்கள் என்பதை நான் அறியேன். ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த நீதிமொழிகள் 25 2வது வசனத்தின்படி தேவன் நல்ல மேன்மையை கொடுக்க விரும்புகிறார். அதுவும் இந்த நீதிமொழிகள் 25:2 2 மேன்மை. ஒன்று தேவனுக்கு மேன்மை, 2வது ராஜாக்களுக்கு மேன்மை. அந்த 2 மேன்மை எதை குறிக்கிறது? இந்த வருஷத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 29ஆம் தேதி இந்த 1வது மாசம் 2026 இந்த வியாழக்கிழமையிலே கர்த்தர் சொல்லுகிறார், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருஷத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு 2 மேன்மையை வைக்கிறார். அந்த 2 மேன்மை எது தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் நல்லவன். அந்த தானியேலை பிடிச்சு சிங்கக்கெபில போட்ட வேகத்துல அவன் கடிப்பட்டு குதறுபட்டு அவன் நாடி நரம்பு அந்து போய் ரத்தம் சிந்தி தோல் பீந்து எலும்புகள் நொறுங்கி அங்கு சாக வேண்டும். இதுதான் அங்க இருக்கிற சத்துருக்களின் திட்டம். ராஜா அனுமதி கொடுத்ததும் அதற்காகத்தான். அப்படிதான் தானியேல் செத்திருக்க வேண்டும். ஆனால் தானியேல் மீது 2 மேன்மை இருந்ததுனால, அதுல இந்த சிங்கக்கெபி ஒரு முதல் மேன்மையா இருக்கிறதுனால கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி
சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். அதனால் தானியேலுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. இப்போ அந்த மறுநாள் காலையில அந்த சிங்கக்கபியின் சோத்திர வாசல் திறக்கப்பட்ட போது குகைக்குள் அந்த தானியேல் உயிருள்ளவனாய் ஒரு சேதமில்லாதவனாய் அப்படியே வெளியே வந்தான். இது அவனுக்கு கிடைத்த முதல் மேன்மை. இந்த மேன்மை எதை குறிக்கிறது? சத்துருக்களை ஜெயிக்கிற சோத்திரம். பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் அலைகிறானே, அப்ப இந்த சிங்கம் என்பது பிசாசை குறிக்கிறது. அப்ப பிசாசு போராட்டத்துக்கு மத்தியில ஒரு ஜெயம் தானியேலுக்கு கிடைத்தது உண்மைனா, ஒரு தேவனுடைய மனுஷனா, வேதத்தை போதிக்கிறவனா சொல்றேன், இந்த வருடத்துல இதுவரைக்கும் உங்களோடு போராடி கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் வல்லமைகளை மேற்கொண்டு சத்துருவின் வல்லமைகளை நீங்கள் மேற்கொண்டு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே முதல் மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாம். இந்த முதல் மேன்மைக்கு பெயர் தேவனுக்கு மேன்மை என்று நீதிமொழிகள் 25:3 சொல்லும். ஏன் தேவனுக்கு மேன்மை? தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட முதல் மேன்மை தேவனுக்கு மேன்மைனா, தேவன் தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டிப்பார். அதனால தானியேல் தப்பு. அதே போல உங்களுக்கு எதிராய் கொக்கரிக்கிற, உங்களுக்கு எதிராய் குற்றம் சாட்டுகிற, சிங்கம் போல பீறி போட பார்க்கிற எல்லா வாய்களை அடைத்து சோத்திரம் 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 அந்த சிங்கங்களாகிய சாத்தானுக்கு முன்பாக ஒரு ஜெயத்தை கொடுக்க. இரண்டாவதாக இந்த தானியேலுக்கு கிடைத்த இரண்டாவது மேன்மை, அதுதான் ராஜாக்களின் மேன்மை. இந்த தானியேலுக்கு கிடைச்ச அந்த இரண்டாவது மேன்மை என்ன தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அங்கு தானியேல் அழகாய் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார், நல்ல விளக்கத்தை சொல்லுகிறார். இந்த தானியேலுக்கு சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது எனக்கு ஆச்சரியம் கிடையாது. சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லப்பட்டது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஆச்சரியமும் கிடையாது. இந்த இடத்துல அந்த 5ஆம் அதிகாரத்துல இந்த தானியேலுக்கு ராஜாவினால் அருமையான சோதரம் சோதரம் விலை மதிப்புள்ள நல்ல தயையும் மேன்மையும் கிடைக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது என்ன மேன்மை பாருங்க. அந்த தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் 29வது வசனம். அப்போது பெல்சாத்சார் தானியேலுக்கு 1 இரத்தாம்பரத்தையும், 2வது அவருடைய கழுத்தில் பொற்சர பணியையும், 3வது ராஜ்யத்திலே 3ஆம் அதிகாரியாகவும் நியமித்தார். இப்போ தானியேலுக்கு கிடைக்கிற 2வது மேன்மை ராஜாவினால் கிடைக்குது. நான் சொன்னேன், தானியேலுக்கு சொப்பனம் வெளிப்படுத்தப்பட்டது, அர்த்தம் சொல்லப்பட்டது, வெளிப்பாடுகள், அதெல்லாம் எனக்கு பெரிய சந்தோஷம் கிடையாது. இங்க நான் பெரிய மேன்மையா பாக்குறது தெரியுமா? நீங்க தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரங்களை வாசிச்சு பாருங்க. அங்க மந்திரவாதிகள் இருக்காங்க, ஜோசியக்காரர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் கல்தையர் இருக்காங்க, இப்படி பல கூட்டத்தர் இருக்காங்க. அப்ப ராஜாவுக்கு கோபம் வந்து ஒரு உத்தரவு போட்டான், நாளைக்கு காலையில என் சொப்பனத்துக்கு யாராவது விளக்கம் சொல்லல அப்படின்னா நீங்க எல்லாரும் சங்கரிக்கப்படுவீர்கள். இப்ப எல்லாருக்கும் மரணாயுதம் எழுதப்பட்டு விட்டது. நாளைக்கு இத்தனை பேர் சாக போறாங்க, ஆயிரக்கணக்கானவர்கள் வெட்டி கொல்லப்பட போகிறார்கள். ராஜாவின் உத்தரவு ஜெய கம்பீரத்துக்கு சமானம். எல்லாருக்கும் மரண பயம் வந்துச்சு. அப்பதான் தானியேல் நேர ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, ஒரு ராத்திரி கொடுங்க ஐயா, நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றையான்னு சொல்லி தனித்திருந்து ஜெபித்து வெளிப்பாடு பெற்று அதை கொண்டு வந்து ராஜாவுக்கு சொன்னதுனால அங்க என்ன நடந்தது தெரியுமா? மந்திரவாதிகளுடைய உயிர் தப்பினது, ஜோசியக்காரர்களுடைய உயிர் தப்பினது,
பிரபுக்களுடைய உயிர் தப்பினது, கல்தேயருடைய உயிர் தப்பினது. இங்கதான் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். தானியேலுக்கு அந்த 2வது மேன்மை கிடைச்சதுன்னாக்கா சும்மா கிடைக்கலங்க. அவன் மந்திரவாதிகளுக்கே விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரவாதியா தானியேல் இருந்திருக்கார். ஜோசியக்காரர்களுக்கு விடுதலையாக்கக்கூடிய ஒரு விடுதலையின் பாத்திரமா தானியேல் இருந்திருக்கார். அந்த இடத்துல வந்துட்டு நான் இஸ்ரவேலின் தேவனை ஆராதிக்கிறவன், என்னுடைய தேவன் ஆதி அந்தமுமானவன், அது நீங்க எல்லாம் மந்திரவாதிகள், நீங்க விக்கிரத்தை கும்பிடுறீங்க, அவன் போயிரு அப்படின்னு சொல்லல. நம்மளா இருந்தாதான் சொல்லுவோம், மந்திரவாதி உள்ள விடாத, அது கர்த்தருடைய சாபம். ஜோசியம் கேட்டுட்டு நீ எதுவும் பண்ணாத, கர்த்தருடைய சாபம். ஐயோ சொல்ற, அங்க போயிட்ட பாரு, இனி என்ன நடக்க போகுது பாரு, கிளுகிழுப்பு 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 பயம்லாம் காட்டுவோம். ஆனா தானியேல் அதெல்லாம் பார்க்கலங்க. அவர்கள் மந்திரவாதிகளா இருந்தாலும் அவர்கள் ஆத்துமாவை தப்புவிக்க முற்பட்டார். ஜோசியக்காரர்களா இருந்தாலும் அவர்கள் ஆத்துமாவை தப்புவிக்க முற்பட்டார். அங்கிருக்கிற கல்தையர் என்கிற மிக கடினமானவர்கள், அவர்களையும் தப்புவித்தார். இதனால தான் அந்த தானியேல் ராஜாவினால் 3 விதத்திலே மேன்மை அடைகிறார். அந்த 3 மேன்மை என்ன? 1 ரத்தாம்பரம் கிடைக்கிறது, 2வது பொற்சர பணி கிடைக்கிறது, 3வதாக ராஜ்யத்தின் 3ஆம் அதிபதியாய் உயர்த்தப்படுகிறார். இந்த அருமையான ராத்திரி வேளையிலே சொல்லுகிறேன், இந்த வருடத்தில் உங்களுக்கு 2வது ஒரு மேன்மை கிடைக்க போதுங்க. அந்த மேன்மை எப்படி கிடைக்கும் தெரியுமா? உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை வச்சுதான் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இங்க எல்லாரும் சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 29ஆம் தேதி 1வது மாசம் SSK பாஸ் சொன்னாரு, அதனால மேன்மை வருது, மேல வருது, மேன்மை வருதுன்ட்டு நீங்க பஞ்சார ஆட்டிக்கிட்டு அதுல காத்து வாங்கிட்டு உட்கார்ந்துருந்தா வராது. நீங்க நல்ல உங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை காப்பாற்றணும். தானியேல் இங்கு 1வது ஜெபிக்கிறவராயிருந்து, தானியேல் 2வதாக நியாயப்பிரமாணத்தை படிக்கிறவராயிருந்தார், தானியேல் 3வதாக தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாதவராய் இருந்தார், தானியேல் 4வதாக தன்னோடு கூட தன்னை போல ஒரு சிநேகிதரின் கூட்டத்தோடு சகோதர சிநேகத்தோடு இருந்தார். தானியேல் 5வதாக அவர் பொருத்தனை பண்ணுகிறவராய் இருந்தார். 6வதாக தானியேல் எந்த ராஜாவையும் எந்த காரியத்தையும் சந்திப்பதற்கு பயப்படாத தேவ மனுஷனாயிருந்தார். தானியேல் 7வதாக கர்த்தரோடு பேசுகிற நல்ல 21 நாள் உபவாசிக்கிறவராயிருந்தார். இந்த 7 ஆவிக்குரிய அனுபவங்கள் தானியேலுக்குள் இருந்ததுனாலதான் அவருக்கு மேன்மை. வாக்குத்தத்தங்கள் யாவும் நிபந்தனைக்குட்பட்டது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளும் சில ஊழியக்காரர்கள் கூட முட்டாள்தனமா என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசிகளை பழி சுமத்துகிறார்கள். அவர் வந்தாரு, இந்த தீர்க்கதரிசன் சொன்னாரு, அது நடக்கல, இவர் இதை சொல்லிட்டு போனாரு, அது இன்னும் நிறைவேறவே இல்லை. அப்ப அவர் ஏதோ நினைச்சு சொல்லிக்கார். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் சொன்னார் என்று ஒரு தேவ மனுஷன் தீர்க்க தரிசனம் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும். ஒருவேளை அது குறித்த காலத்துல நடக்கல அப்படின்னா யார் தீர்க்க தரிசனத்துக்கு பாத்திரமா இல்லையோ அவர்களுக்கு அது நடக்கவே நடக்காது. அதனால தீர்க்கதரிசிகளோ வசனத்தை வைத்து போதித்த போதக பிதாக்களோ அல்லது கர்த்தர் சொன்னார் என்று தரிசனம் பார்த்து சொன்ன தரிசனக்காரர்களோ அந்த குற்றவாளிகள் கிடையாது. இப்போ தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறணும். நீதிமொழிகள் 25:2 சொல்லுது, ராஜாக்களுக்கு மேன்மை. அப்ப ராஜாவினால் மேன்மை வரணும்னாக்கா இந்த தானியேலுக்குள் காணப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம், அவன் நெருக்கத்துக்கு மத்தியிலே, சிங்கக்கபிக்கு மத்தியிலே, நேபுகாத்நேச்சார் ராஜாவின் காலத்துக்கு முன்பாக, தரியுவின் காலத்துக்கு முன்பாக, பெர்சியாவின் காலத்திலே, இவ்வளவு சூழ்நிலைக்கு மத்தியிலே தன்னுடைய ஆவிக்குரிய கிருபைகளை அவர் விடவே இல்லை, இழக்கவே இல்லை.
இப்போ உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கணக்கால் அளவா இருந்தது முழங்கால் அளவா ஆகி அது இடுப்பளவாய் இருக்கிறதா, இல்ல இடுப்பளவாய் இருந்தது முழங்காலுக்கு போய் இப்ப கணுக்காலாய் மாறி இருக்கிறதா? நிறைய பேர் மேன்மை என்று சொன்னா, உயர்வு என்று சொன்னா, தீர்க்க தரிசனம் என்று சொன்னா அதை மட்டும் பிடித்துக் கொள்றாங்க. ஜோசியம் பார்க்கிற மாதிரி நம்ம நாள் பார்க்கிறோம். இன்னைக்கு நடந்துறதா, அன்னைக்கு நடந்துறதா, உடனே ஆயிராதான். ஆனா அதுக்கு நாம் பாத்திரவான்களா என்பதை முதலாவது யோசிக்கணும். நாம் தகுதியானவர்களும் பாத்திரவான்களும் கர்த்தரோடு தானியேலை போல இருக்கிற அனுபவத்துல இருந்தால்தான் அந்த தீர்க்க தரிசனமானது அனுப்பின காரியமாகும்படி அது வாய்க்கும். இல்லாவிட்டால் அது வாய்க்காது. கோரோசினே உனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டது. பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டது. அப்ப உடனே அங்க இருக்கிற எல்லாரும் ஐயோன்னு ஆயிட்டாங்களா? பெத்சாயிதாவில் இருக்கிற எல்லாரும் ஐயோன்னு ஆயிட்டாங்களா? ஆனா சோதோமுக்கும் குமராவுக்கும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொன்னாரே, அதன்படியே அங்கு அக்கினி பற்றி எரிந்து அது அழிந்ததே. சோதோமும் குமராவும் சொன்ன உடனே அழிந்தது. ஆனா கோரேசினும் பெத்சாயிதாவும் அதன் பின்புதான் நடக்கிறது. அப்ப சில தீர்க்க தரிசனங்கள் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்கள் பாத்திரவான்களாய் இருந்தால், அழிவாயிருந்தாலும் ஆசீர்வாதமாயிருந்தாலும் அப்படி நடக்கும். இல்லாவிட்டால் சில தீர்க்க தரிசனங்கள் தாமதிக்கும். இல்லாவிட்டால் அது சுதந்திரம் வாய்க்காமலும் போகும். அப்ப அது சுதந்திரிப்பதற்கு ஒரே வழி என்ன? நாம் தேவனோடு கொண்டிருக்கிறதான நல்ல உறவு, கர்த்தரோடு இருக்கிறதான ஆவிக்குரிய ஜீவியம். கடந்த செவ்வாய்க்கிழமை நாம ஜெயிப்பவர்களின் ஜெபத்தை நடத்தும் போது கிட்டத்தட்ட அந்த சுத்திகரிப்பு ஜெபம் மட்டுமே, அர்ப்பணிப்பின் ஜெபம் 2 மணி நேரம் போனது. அந்த 2 மணி நேரமும் 2 குறிப்பு தான் கர்த்தர் சொன்னார். ஒன்று உத்தமம், 2வது நேர்மை. நீங்க கர்த்தருக்குள் இந்த உத்தமமா இருந்து பாருங்க, நீங்க தேவனுக்குள் நேர்மையா நடந்து பாருங்க. இந்த 2026 கர்த்தர் இந்த நீதிமொழிகள் 25:2 2 விதமான மேன்மையை கொடுப்பார். அதன் முதல் மேன்மை தேவனால் உங்களுக்கு வரும், அது தேவனால் உங்களுக்கு கிடைக்கும். 2வது மேன்மை நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும் என்ற வார்த்தையின்படி இந்த பூமியில் இருக்கிற மனிதர்கள் மூலமாகவே, அதிகாரத்தின் மூலமாகவே, அலுவலகத்தின் மூலமாகவே, ஆளுகிறவர்கள் மூலமாகவே, ஊழியர்கள் மூலமாகவே, சபை மூலமாகவே 2வது மேன்மையையும் கர்த்தர் கொடுத்து விடுவார். தேவனுக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவது. அப்போ இந்த மேன்மை கிடைக்கணும்னாக்கா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் பண்டின் மேல் வைக்கப்பட்டு மரக்காலால் மூடப்பட்ட விளக்காய் இருக்கக்கூடாது. ஒருத்தன் கொண்டு போய் விளக்க பத்த வச்சு நல்ல மரக்காலை போட்டு கவுத்துட்டான். இன்னொருத்தன் விளக்கு எடுத்துட்டு போய் அது நல்ல பத்த வச்சு கட்டிலுக்கு அடியில வச்சுட்டான். இன்னொருத்த விளக்கு எடுத்துட்டு போய் அது நல்லா பத்த வச்சு ஒரு ஸ்டாண்டு வச்சு அந்த ஸ்டாண்டுக்கு மேல வச்சுட்டான். இப்ப 3 பேர் கையில விளக்கு இருக்குது, 3 விளக்கு எரியுது. ஆனா ஒண்ணு மரக்காலுக்குள் எரிகிறது. அது அந்தரங்க பாவத்தையும் அந்தரங்க ஜீவியத்தையும் மறைவிடத்தில் செய்கிற துணிகரத்தையும் காண்பிக்கிறது. அதுதான் மரக்காலால் மூடப்படுகிறான். 2வது ஒருத்த விளக்கு கொண்டு போய் கட்டலுக்கு கீழே வச்சுட்டான். அது சோம்பேறித்தனத்தையும் கனநித்திரையையும் காலம் கடத்துவதையும் அப்புறம் பார்த்து கொள்ளலாம், அப்புறம் செய்து கொள்ளலாம். எனக்கு நித்திரை வருகிறது, நான் சோத்திரம் அயனத்தில் இருக்கிறவனை போல் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த நாளிலே, கர்த்தர் கொடுத்த நேரத்திலே, கர்த்தர் கொடுத்த காரியத்தை உற்சாகமாய் செய்யாதபடிக்கு கட்டல்கடையாய் சோம்பேறிகளாய் அடைபட்டு கிடக்கிறது. அவர்களுக்கும் அந்த மேன்மை கிடைக்காது. ஆனா இன்னொருத்தன்
ஒரு விளக்கை எடுத்தான், அதை பத்த வச்சான், அதை கொண்டு போய் ஒரு தண்டின் மேல் வைச்சான். அது உடனே அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயோ அவனுக்கும் விளக்கு, இவளுக்கும் விளக்கு, உனக்கும் விளக்கு. அங்கேயும் எரியுது, இங்கேயும் எரியுது, இதுவும் எரியுது. ஆனால் மூன்றாவது விளக்கோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுத்ததே. இன்னைக்கு உங்க குடும்பத்துல நீங்க வெளிச்சம் கொடுக்கிறவங்களா இருக்கீங்களா? உங்களால சில போஷிக்கப்படுறாங்களா? உங்களால சில மேன்மை அடைகிறாங்களா? உங்களால சோத்திர ஆறுதல் அடைகிறாங்களா? நீங்க அவங்களுக்கு நல்ல தூணும் ஆதாரமா இருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு அடையாளமா இருக்கீங்களா? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே தேவன் யாருக்கு மேன்மையை கொடுப்பார் என்று சொன்னால், ஒரு தண்ணின் மேல் வைக்கப்பட்டு வீட்டிருக்கிற வெளிச்சம் கொடுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய மேன்மை உண்டாகும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவரிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் மரக்காலால் மூடி வைக்கப்பட்ட அந்தரங்க போராட்டம், இச்சையின் போராட்டம், காமத்தின் போராட்டம், மகா துணிகரத்தின் போராட்டம், கர்த்தர் நல்லவை, கண்ட இடத்துக்கு போவது, கண்ட இடத்துக்கு வருவது, எல்லார் இடத்திலும் சுத்திரம் தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்துவது. அந்த நிலைமை மாறும். இரண்டாவது கர்த்தர் எச்சரிக்கிறார், நீ படுத்து கடந்தது போதும். தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் படுத்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு கோபம் வரும். இதை நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எலியா 40 நாள் நடந்தார். ஐயோ பாவம், நடந்து 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 ஆற்றை கடந்தார், வனாந்தரத்தை கடந்தார், பள்ளத்தாக்குகளை கடந்தார், மலைகளை கடந்தார், காட்டை கடந்தார், மேட்டை கடந்தார், உயரத்தை கடந்தார், கிசோத்தர் மிருகங்களை கடந்தார், எல்லாத்தையும் கடந்தார். 40 நாள் நடந்து கடைசிய ஓரே பர்வதத்துல போய் அப்பாடி ஏதோ ஒரு வகையில ஓரேபுக்கு வந்தாச்சு. இந்த இடம் நமக்கு நல்லா இருக்கு, இந்த குகையில கொஞ்சம் ஓய்வு எடுப்போம் சொல்லி போய் படுத்தார் பாருங்க. அங்கதான் கர்த்தர் வந்தார். கேட்டாலும் கேட்டார் ஒரு கேள்வியை, எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். படுத்து கடக்கிறது ஊழியக்காரனாயிருந்தாலும், சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்கிறது தீர்க்கதரிசியா இருந்தாலும், ஐயோ இவர்கள் என் வாய், இவர்களுடைய ஆசாரியர்கள், இவர்களுடைய ஊழியக்காரர்கள் விட்டுருவோம் சொல்லி விடவே மாட்டார். உங்க விளக்க கொளுத்தி நீங்க கட்டிலுக்கு கீழே வைக்காதீங்க. சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சிலர் சோம்பேறித்தனம், கை வலிக்குது, உடம்பு வலிக்குது, வாந்தி வருது, தலை சுத்துது, கால் பிடிக்குது, இடுப்பு வலிக்குது, என்னென்னமோ நடக்குது, அதனால போல. இன்னும் சிலர் எப்படிப்பட்ட சோம்பேறிகளோ சாக்கு போக்கு சொல்லு. அங்க போனா அவன் கேள்வி கேட்கிறான் பாஸ்டர், இங்க போன இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல பாஸ்டர், இங்க போயிட்டு வந்தாக்கா எனக்கு இது ஆகிறது, இவ்வளவு நேரம் ஆகிறது, அவ்வளவு வண்டி கிடைக்க மாட்டேங்குது, இது முடியாம போயிருது. நிறைய நொண்டி தாக்குகள். அப்படிப்பட்டவர்களுக்கும் இந்த மேன்மையானது சத்தியமாய் கிடைக்காது. உங்க விளக்கு கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. எப்ப பார்த்தாலும் மெத்தைய பிடிச்சுக்கிட்டு, கட்டில பிடிச்சுக்கிட்டு, அறைய பிடிச்சுக்கிட்டு, இடத்தை பிடிச்சுக்கிட்டு, எங்கேயும் போகாம அப்படியே இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோதரம் மிகாயா என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு, மன்னிக்கணும், அகியா என்கிற தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னார், அவன் ஏறின கட்டில விட்டு இறங்க மாட்டான், ஏறின கட்டில விட்டு இறங்க மாட்டான், கட்டிலேயே இறந்துடும். இது தேவனுடைய எச்சரிக்கை. இன்னைக்கு தேவனுடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுவதற்கு ஆட்கள் கிடையாது. அதை சொன்னால் ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்கள் கிடையாது. அப்படி சொல்லுகிற, கடிந்து கொள்ளுகிற, எச்சரிக்கிற, சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்கள் நல்ல ஊழியக்காரர்கள் கிடையாது, அவர்கள் மோசமானவர்கள். ஆனால் நீதிமொழிகள் புஸ்தகம்
5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் சொல்லுகிறபடி, முடிவிலே உன் மாம்சமும் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கும் உள்ளானேன் என்று நீ முறையிட வேண்டிய நேரம் வரும். அப்படி முறையிடக்கூடாது. ஓ சோத்திரம், கர்த்தர் நல்லவன். முடிவிலே மாம்சமும் சரீரம் உருவழிஞ்சி, எலும்பும் தோலும் தெரிஞ்சி, ஓ பலனும் இல்லாம ஆரோக்கியமும் இல்லாம, ஊழியத்துக்குரிய தரிசனத்தை இழந்து, முக சோத்திர பிரகாசத்தை இழந்து அப்படியே ஆளே மாறி போனீங்கன்னாக்கா, ஓ சோத்திரம், அந்த நேரத்தில் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இவர்களுடைய வாழ்க்கை கட்டிலின் கீழ் வைக்கப்பட்ட விளக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்க எந்த சாக்கும் சொல்லலாம். மோசே சொன்னார், நீ வேறு யாரையாவது அனுப்பு. எரேமியா சொன்னார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். யோனா சொன்னான், நீர் இப்படிதான் என்னை ஏமாத்துவீங்க தெரியும் ஆண்டவரே. நீ நினைவைக்கு போ சொல்லுவீர், சுவி ஊழியம் செய்ய சொல்லுவீர், கடைசியா ஜனங்களை அழிக்கவும் மாட்டேன், எனக்கு தெரியும் நீ இப்படிதான் ஏமாத்துவீர், அதனாலதான் வேற யாரும் அனுப்புனேன். இன்னைக்கு யோனாக்களை போலவும், மோசைக்களை போலவும், எரேமியாக்களை போலவும் நிறைய பேர் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கு. ஆனா மோசையை கொண்டு ஜனங்களை நடத்தணும்ன்றது தேவ தீர்மானம் தான். மோசை தான் நடத்தி ஆகணும். எரேமியாவை கொண்டு வார்த்தையை சொல்லணும்னாக்கா எரேமியா வார்த்தையை சொல்லிதான் ஆகணும். யோனாவை போல நடந்தே தீரணும் அப்படின்னாக்கா அது யோனா தான் நடந்து தீரணும். யோனாவின் ஊழியத்தை மோசே செய்ய முடியாது, மோசையின் ஊழியத்தை எரேமியா செய்ய முடியாது. ஏன்னா கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. மோசையின் வாய்த்துக்கு வாய், அதனால நிறைய தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நல்லவே. யோனாவுடைய ஊழியத்தை எரேமியா செய்ய முடியாது. யோனாவுக்கு தண்ணியிலையும் நடக்க தெரியும், தரையிலையும் நடக்க தெரியும். ஆனா எரேமியாவுக்கு இருக்கிற தேசத்துலதான் இருக்க தெரியும். அதே போல நீங்க அவங்க செய்யறதை நான் செய்யணும் விரும்பாதீங்க. எஸ்எஸ்கே செய்யற மாதிரியே செய்யணும் நீங்க செய்யாதீங்க. நீங்க மோசையா எரேமியாவா யோனாவான்னு பாருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நடந்து ஊழியமா, கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற எரேமியாவின் ஊழியமா, ஜனங்களை கட்டி பிடிச்சு அன்பு செலுத்தி அவர்கள் உயிரை காப்பாத்தி கானானு கொண்டு போற மோசையின் ஊழியமா என்பதை யோசிங்க. இதுல ஏதாவது ஒண்ணு செய்யுங்க பிரதர், எதையாவது ஒண்ணு செய்யுங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய மூளை கெட்டு போயிருக்குது, நிறைய ஊழியக்காரருடைய சிந்தனை கெட்டு போயிருக்குது. என்ன கெட்டு போயிருக்குது? அந்த ஊழியக்காரர் எங்க சர்ச்சுக்கு வரணும், அவர் தீர்க்க தரிசனம் சொல்லணும், எனக்கு அப்படியே நடக்கும். இந்த சபைக்கு இந்த இடத்துக்கு போவேன், அவங்க எனக்கு சுகத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க, வியாதி சுகமாயிரும், நான் அப்படியே நல்லா ஆயிடுவேன். இப்படி மேலோட்டமான விடுதலை மாத்திரம், சுகம் மாத்திரம், ஆரோக்கியம் மாத்திரம், இது மட்டுமே தேடி தேடி போகிறமே ஒழிய நாம் அதுக்கு தானியேலை போல பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? தானியேலுக்கு அந்த 2 மேன்மையும் கிடைச்சது. தேவனால் உண்டான ஒரு மேன்மை, ராஜாவினால் உண்டான ஒரு மேன்மை. எவ்வளவு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க. திரும்பவும் நான் சொல்லுகிறேன், ஒரு தகப்பனாய் இருந்து நான் உங்களை முகத்துக்கு முகம் கடிந்து கொண்டாலும் என் இருதயமோ உங்களுக்காக பரிதபிக்கிறது, என் உள்ளமோ உங்களுக்காக கதறுகிறது. என் ஜனம் உயர்த்தப்படணும், என் ஜனம் மேன்மை அடையணும், என் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய மேன்மையும் வரணும், ராஜாக்களுடைய மேன்மையும் வரணும். அந்த மேன்மையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரா? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லது. இந்த மேன்மையிலே இன்னொரு மேன்மையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார்,
புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. இங்கு இரண்டாவது ஒரு மேன்மையை பார்க்கிறோம். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், என்னுடைய ஆவிக்குரிய குமாரனாகிய தீமோத்தேயுவே, உனக்கு ஒரு மேன்மை இருக்குது மவனே. அந்த மேன்மை என்னன்னாக்கா, இந்த மேன்மைக்கு பேர் மகா மேன்மை. இந்த மேன்மைக்கு பேர் மகா மேன்மை. நான் முதலாவது சொன்னேன் தேவனால் கிடைக்கிற மேன்மை. இரண்டாவது சொன்னேன் ராஜாக்களால் கிடைக்கிற மேன்மை. இங்கு மூணாவது ஒரு மேன்மை, இது மகா மேன்மை. பிரதர், சிஸ்டர், ஊழியம் செய்கிறவர்களே, மேன்மையிலேயே மகா மேன்மைன்னா என்ன அர்த்தம்? மகா மேன்மைன்னா எதை குறிக்கிறது? நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? மகா மேன்மைன்னா பெரிய இடம், பெரிய சொத்து, பெரிய ஆசீர்வாதம், இப்ப இதெல்லாம் மகா மேன்மை நினைக்கிறோம். இல்ல, இந்த 1 தீமோத்தேயு 3:16 சொல்லப்படுகிற இந்த மகா மேன்மை எதை குறிக்குதுன்னா, அதே வசனம் 3:16 கடைசி சொல்லுகிறது, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். மகிமை, இங்கு சொல்லப்படுகிற மகா மேன்மை என்பது தேவனுடைய மகிமையினால் கிடைக்கிற மேன்மையை குறிக்கும். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற மூன்றாவது மேன்மை, அது மகா மேன்மை என்கிற மகிமையின் மேன்மை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இப்போ மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். இந்த மகிமையின் மேன்மை என்பது எதை குறிக்கிறது? தேவனுடைய ஆவியினால் எடுக்கப்படுகிற அனுபவத்தை குறிக்கிறது. இந்த மகிமையின் மேன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, உமக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரம் போடுவோம். உடனே வேதம் சொல்லுகிறது, அங்கு ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. மூன்றாவது மேன்மை, மகா மேன்மை. இந்த மகா மேன்மை எங்கிருந்து வருதுன்னா, கர்த்தருடைய மகிமையிலிருந்து இறங்கி வருகிறது. அந்த மகிமை வரும்போது என்ன நடக்கிறது? 2 காரியம் நடக்கும். ஒன்று, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பலவீனமானவர்கள் நித்திரைக்குள் கடந்து செல்வார்கள், அல்லது அவர்கள் மயக்கத்துக்குள் கடந்து செல்வார்கள். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவனுக்கேற்ற ஜீவியம் ஜீவிக்கிறவர்கள் மறுரூபம் அடைவார்கள். இந்த ஒலிவ மலையிலே அதுதான் நடந்தது. கர்த்தருடைய மகா மேன்மை என்கிறது மகிமை இறங்கின உடனே பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் அந்த மேகத்தை பார்க்க முடியாம, மகிமையை உணர முடியாம அப்படியே ஒரு ஆழ்ந்த நித்திரைக்குள் போய்விட்டார். ஆனா அதே இடத்துல இயேசு கிறிஸ்துவோ, அவர் எந்த வண்ணானாலும் வெளுக்கப்பட முடியாத ஒரு நித்திய மகிமையினால் பிரகாசமா மாறிட்டார். இதுதாங்க அந்த மேன்மை. இன்னைக்கு மேன்மைன்னு சொன்ன உடனே நிறைய பேர் கேட்கறது, எனக்கு டிரான்ஸ்பர் வேணும். மேன்மைன்னு சொன்ன உடனே எனக்கு ப்ரமோஷன் வேணும். மேன்மைன்னு சொன்ன உடனே எனக்கு சம்பளம் இன்க்ரீஸ் ஆகணும். மேன்மைன்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஒரு கம்பெனி கிடைக்கணும். மேன்மைன்னு சொன்ன உடனே நான் வெளிநாட்டுக்கு போகணும். மேன்மைன்னு சொன்ன உடனே சோத்திரம் நல்ல கல்யாணம் பண்ணணும். இதெல்லாம் மேன்மையை பார்க்கிறோம். இல்லைங்க, மெய்யான ஒரு தெய்வ பிள்ளையின் வாழ்க்கையின் மூன்றாவது மேன்மை, அது மகா மேன்மை. அந்த மகா மேன்மை என்பது மகிமையினால் கிடைக்கிற மேன்மை. அந்த மகிமையின் மேன்மை எதை குறிக்குதுன்னா, நீங்க இருக்கிற ஆவிக்குரிய நிலைமையில இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார்.
அடுத்த நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போக போகிறார். இப்போ இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் மகா மேன்மைங்கிற மகிமையினால் நிரப்பப்பட்டார்கள். இந்த மகிமையினால் நிரப்பப்பட்ட பின்பு பாருங்க 3 பேருடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? முதலாவது பேதுரு, அவர் சொல்றாரு, நித்திய ஜீவனுள்ள வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நான் மரித்தாலும் உம்மை பின்பற்றுவேன். ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் அந்த பேதுருவுக்குள் வந்துவிட்டது. 2வது யாக்கோபு. இந்த யாக்கோபு என்ன சொல்றாரு? ஓ சோத்திரம், என்னை கொன்று போட்டாலும் உம்மை நம்புவேன். அதே போல யாக்கோபு கொன்று போடப்பட்டதான் மரித்தார். அப்ப அவர் இந்த மேன்மைக்கு, மகிமையின் மேன்மைக்கு பின்பு தேவனுக்காக சாகவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். 3வது யோவான். இந்த மகிமைக்கு அப்புறம் யோவானுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னாக்கா, இயேசுவின் மார்பில் சாய்கிற தேவ மனுஷனாய் மாறிவிட்டார். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 16 முதல் 20 வரைக்கும் வாசி பார்த்தீங்கன்னா, இவன் இயேசுவின் மார்பில் சாய்கிறவனாய் மாறிட்டான். அப்போ இந்த மகா மேன்மை என்கிற மகிமையின் மேன்மையானது ஒரு மனுஷனாகிய பேதுருவை மெய்யான தேவனுடைய வசனத்தை ஆராய்கிறவனாய் மாற்றினது. இன்னொரு மனுஷனாகிய யாக்கோபை கொன்று போட்டாலும் உம்மை நம்புவேன் என்று கர்த்தருக்காக மரிக்கவும் தன்னை ஆயத்தப்படுத்தினது. 3வது இந்த மகா மேன்மைங்கிற மகிமையின் மேன்மை ஒரு மனுஷனாகிய யோவானை இயேசுவின் மார்பில் போய் சாய்ந்து கொள்ள, அழகாய் படுத்துக் கொள்ள வைத்தது. இதுதாங்க அந்த மகிமையின் மேன்மை. தயவு செய்து சொல்றேன், ஆண்டவர்கிட்ட இதை கேளுங்க, எனக்கு இந்த மகிமையின் மேன்மை வேண்டுமையா, மகா மேன்மை வேண்டுமையா. ஒரு பவுலுக்கு வேலைக்காரனாய், பவுலுக்கு சோத்திரம் ஆவிக்குரிய மகனாய், பவுலுக்கு சோத்திரம் கைலாகு கொடுக்கிறவனாய் இருந்த ஒரு தீமோத்தேயுவுக்கு அந்த மகா மேன்மை கிடைத்ததுன்னா, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், கர்த்தாவே உமக்காக வாழ்றேன், ஆண்டவரே உம்மை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு அந்த மகா மேன்மையை தாருங்க கேளுங்க. ஒரு மகிமை வந்து உங்களை நிரப்பும். அந்த மகிமை ஒரு மேகம் போல இறங்கும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த மேகம் போல அந்த மகிமை இறங்கிச்சு அப்படின்னாக்கா, நீங்க பழைய பேதுருவாய் இருக்க மாட்டீங்க, தேவனுடைய சத்தியத்தை ஆராய்கிற பேதுருவாய் மாறிடுவீங்க. நீங்க பழைய யாக்கோபுனால இடிமுழக்கத்தின் மகன், கத்தி பேசுறது, கதறி பேசுறதும், அப்படியே வளவள பேசுறது யாக்கோபு. ஆனா இப்ப மகிமை நிறைந்த உடனே அவர் கத்தி பேசுகிற இடிமுழக்கத்தின் மகனாய் அல்ல, அவர் தேவ மனுஷனாய் மாறிட்டார். 3வது இந்த மகிமையின் சுதந்திரம், அந்த மகா மேன்மையானது யோவானை இயேசுவின் மார்பில் சாய்கிற இருதயத்துக்கேற்ற மனுஷனும் குமாரனுமாய் மாற்றிவிட்டதையா. கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், என்னவோ உங்களுடைய குடும்பத்திலே இந்த மகா மேன்மை வருவதாக, உங்க வீட்டை கர்த்தருடைய மேகம் மூடுவதாக, உங்களை கர்த்தருடைய மேகம் மூடுவதாக. இயேசு மறுரூபமானதை போல கர்த்தர் உங்களை மறுரூபப்படுத்துவாராக. பேதுரு வேதத்தை ஆராய்கிறவனாய் மாறினதை போல வேதத்தை ஆராய்ந்து படிக்கிறவனாய் உங்களை கர்த்தர் மாற்றுவாராக. யாக்கோபை போல கர்த்தருக்காக ஜீவனையும் கொடுக்கிற, கழுத்தையும் கொடுக்கிற ஒரு வைராக்கியத்தின் பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவானை போல மார்பிலே சாய்கிற ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாராக. இந்த மேன்மை இயேசுவின் நாமத்தினாலே உங்களை இந்த வருடத்தில் நிரப்பும் என்று சொல்லி கர்த்தருடைய அபிஷேகத்தை முன்னிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகத்தை முன்னிட்டு நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 4வதாக இன்னும் ஒரே ஒரு மேன்மையை உங்களுக்கு சொல்லி ஒரு விசேஷித்த அபிஷேக ஜெபத்தை உங்களுக்காக ஏறெடுக்க விரும்புகிறேன். அந்த கர்த்தர் நல்லவர் 4வது மேன்மை என்ன மேன்மை? எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். எஸ்தர் 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால்
யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டு குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொல். இங்கு 4வது ஒரு மேன்மையை பார்க்கிறோம். இந்த மேன்மைக்கு பேர் ராஜ மேன்மை. முதலாவது தேவனால் கிடைக்கிற மேன்மை, 2வது ராஜாக்களால் கிடைக்கிற மேன்மை, 3வது மகா மேன்மைங்கிற மகிமையின் மேன்மை, 4வது மேன்மை ராஜ மேன்மை. இந்த மேன்மையிலேயே ராஜ மேன்மை என்பது என்ன? இந்த ராஜ மேன்மை எதை குறிக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. இந்த ராஜ மேன்மை என்பது, அதுக்கு வேதம் அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதம். என்னோடு கூட தயவு செய்து வேதத்தை திருப்புங்க. ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்க. சங்கீதம் 113 சங்கீதம் 7, 8வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த ராஜ மேன்மை என்பது என்ன தெரியுமா? அடிமட்டத்திலே, தரைமட்டத்திலே, யாருடைய கண்களிலும் தயை கிடைக்காம, எவ்வளவோ காத்திருந்தும் மேன்மை கிடைக்காம, சிலர் தேவச்சனங்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் மறைந்தே இருக்கிறார்கள். அவருடைய நிலைமை இந்த சங்கீதம் 113 7வது வசனத்தின்படி, ஒன்று புழுதியில் இருக்கிறது, 2வது குப்பையில் இருக்கிறது. புழுதிக்கு ஒப்பாகவும் குப்பைக்கு ஒப்பாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், புழுதிக்கும் குப்பைக்கும் ஒப்பா இருக்கிற உங்கள் மீது இதோ கர்த்தருடைய மேன்மையின் அபிஷேகம் வருகிறது. அந்த கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எஸ்தர் 4:14 படி ஒரு ராஜ மேன்மையை கொடுக்க போகிறார். அந்த ராஜ மேன்மை கிடைக்கும் போது என்ன நடக்கும்? சங்கீதம் 113:8 சொல்லுகிறபடி, கர்த்தர் உங்களை பிரபுக்களோடு நடக்க பண்ணுவார், அதிபதியோடு உட்கார பண்ணுவார். பிரபுக்களோடு நடக்க பண்ணுவார், அதிபதியோடு உட்கார பண்ணுவார். இப்போ கர்த்தர் நல்லவன். இப்படி ராஜ மேன்மையை அடைந்து பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உலாவினது யார் தெரியுமா? எஸ்ரா என்கிற வேத பாரகன் தான். எஸ்ரா சோத்திரம் தன் இருதயத்தை கர்த்தருக்குள் சோத்திரம் திடப்படுத்திக் கொண்டான், பக்குவப்படுத்திக் கொண்டான். அதை பார்த்த கர்த்தர் ஒரு கட்டம் வரும்போது இந்த எஸ்ராவை உயர்த்தினார், உயர்த்தி ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த எஸ்ராவின் புத்தகம் சொல்லுகிறது, அந்த தேசத்தின் பிரபுக்கள் எஸ்ராவின் இடத்தில் ஆலோசனை கேட்கிறார். அவர்களுக்கு எஸ்ரா என்கிற வேதப்பாரகனாக தேவ மனுஷன் ஆலோசனை சொல்ல, அடுத்த கட்டம் வரும்போது 7 மந்திரிகளோடு இந்த எஸ்ரா நடக்கிறார். 7 மந்திரிமார்களோடு. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. 1 மந்திரி 2 மந்திரி இல்லை, 7 மந்திரிகளோடு. வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். பாபிலோன் சீமையெங்கும் உனக்கு கிடைக்கும் எல்லா வெள்ளியையும் பொன்னையும் உன்னுடைய ஜனமும் ஆசாரியரும் எருசலேமில் தங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கென்று மன உற்சாகமாய் கொடுக்கும் காணிக்கைகளையும் நீ கொண்டு போகவும், நீ ராஜாவினாலும் அவருடைய 7 மந்திரிமாராலும் அனுப்பப்படுகிறாய். அல்லேலூயா. பிரபுக்கள் என்கிற மந்திரிகளும் ராஜாவினாலும் இந்த எஸ்ரா அனுப்பப்பட்டாரையா. இதுதான் ராஜமேன்மை. இந்த ராஜமேன்மை எல்லாருக்கும் சொல்லிட்டு வராதுங்க. நான் ஹையர் செகண்டரி படிச்சிருக்கேன்,
நான் காலேஜ் படிச்சிருக்கிறேன், நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன், யூனிவர்சிட்டியில கோல்டு மெடல் வாங்கி இருக்கிறேன், அதனால நான் ராஜாவாயிருவேன். இல்ல, கிடையாது. எனக்கு நல்ல பொலிட்டிக்கல் தெரியும், எனக்கு நல்ல சயின்ஸ் தெரியும், எனக்கு ஜனங்களுடைய மனநலமை தெரியும், எங்க எப்படி எல்லாரும் ஹேண்டில் பண்ணணும் தெரியும், அதனால நான் ராஜாவாயிருவேன். இல்ல, கிடையாது. இந்த ராஜ மேன்மை யாருக்கு எந்த இடத்துல எப்போ கிடைக்கும் தெரியாது. ராஜ மேன்மை மட்டும் திடீர்னு வரக்கூடியது. திடீர்னு சவுல் பாருங்க, கழுதையை தேடிட்டு வந்தான், உடனே சாமுவேல்ட்ட கர்த்தர் பேசி அவனை மறுநாள் காலை ராஜாவாக்கிட்டார். அவனுக்கு திடீர்னு தான் வந்தது. தாவீது பாருங்க, அவன் பாட்டுக்கு ஜோல்லா பைய உன தொங்க விட்டுக்கிட்டு, அடைப்பு பைய தொங்க விட்டுக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனை கூட்டு வந்து சகோதரர்கள் நடுவு நிப்பாட்டி தைல கொம்பினாலே அபிஷேகிச்சு ராஜாவாக்கியாச்சு. மொர்தெகாய் பாருங்க, அரண்மனை வாசல்ல உட்கார்ந்திருந்தார். அவன் வாசல்ல காவலாளியை விட கீழ்த்தரமா உட்கார்ந்தது மொர்தெகாய திடீர்னு கொண்டு போய் ராஜ குதிரையில உட்கார வச்சார். இதுதாங்க ராஜ மேன்மை. இது நான் செய்தியாய் பிரசங்கமா சொல்ல, அபிஷேகத்துல இருந்து தீர்க்க தரிசனமா சொல்ல, இந்த வருடத்தில் நீங்க நினையாத நேரத்தில் இந்த ராஜ மேன்மை உங்களுக்கு வரும். அந்த ராஜ மேன்மை வரும்போது அதற்கும் உங்களுக்கும் தகுதியே இருக்காது. தகுதியே இல்லாத தாவீதே ராஜாவாகும். பக்குவமே இல்லாத சவுலை ராஜாவாகவும், சாதாரணமான இருந்த மொர்தெகாயை அதிபதியாகவும், அடிமை பொழுது எஸ்தரை இப்ப ராஜாத்தியாகவும் கர்த்தர் ராஜ மேன்மை கொடுத்தாரே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த தீர்க்க தரிசனத்தை கேட்கும் போதே கையை உயர்த்தி துதிங்க. எஸ்தர் 4:14 படி, ஆண்டவரே எனக்கு அந்த ராஜ மேன்மை வரும். நான் நிலையாத நாளிகையிலும் எதிர்பாராத நேரத்திலும் அந்த ராஜ மேன்மையை எனக்கு தாருமையா. அது என்னுடைய படிப்பினாலும் அறிவினாலும் பணத்தினாலும் அதிகாரத்தினாலும் என்னுடைய சுயத்தினாலும் அல்ல. சிறியவனை புழுதியில் இருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு ஜனத்தின் அதிபதிகளோடு உட்கார பண்ணுகிற தேவன். அந்த ராஜ மேன்மை எனக்கு வேண்டும். நான் ஓட்டி வீட்டில் வாழ்ந்தது போதும், பழைய சைக்கிள் ஓட்டினது போதும். ஐயோ சோத்திரம், பழைய வண்டியே வச்சுக்கிட்டு இப்படியே கடன்காரனாகவே நான் தெரிந்தது போதும். இந்த வருடத்தில் எனக்கு ராஜ மேன்மையை தார். முதல் மேன்மை தேவனால் கொடுக்கப்படுகிற மேன்மை. இரண்டாவது மேன்மை ராஜாவினால் கிடைக்கிற மேன்மை. மூன்றாவது மேன்மை மகா மேன்மைங்கிற மகிமையின் மேன்மை. நான்காவது மேன்மை ராஜ மேன்மை. அது திடீரென்று தலை உயர்த்தப்படும். யோசேப்பு பானபாத்திரக்காரனால் மறக்கப்பட்ட, போத்திபாரினாலும் மற்றவர்களாலும் கைவிடப்பட்டதான். திடீரென்று ஒரு நாள் சிறைச்சாலையின் கதவு தட்டப்பட்டது. யோசேப்பு, யோசேப்பு வா, நீ நேர ராஜ குலத்துக்கு போ, அங்க போய் நில்லு, உன்னை குளிப்பாட்டுறதுக்கு 4 ஆட்கள் வருவாங்க, அவங்க உன்னை நல்லா குளிப்பாட்டுவாங்க. அடுத்தது உன்னை ஒரு வஸ்திரசாலைக்கு அழைத்து கொண்டு போவாங்க. நேர வஸ்திரசாலைக்கு போ, உனக்கு நல்ல வஸ்திரம் கொடுக்கப்படும். அடுத்து சில அதிகாரிகள் வரும், காவலாளிகள் வருவாங்க, உன்னை நேர ராஜா விட்டு கூட்டு போவாங்க, நீ ராஜா கிட்ட போ. சிறைச்சாலையில மாச கணக்கா குளிக்காமலே இருந்த யோசேப்பு ராஜ குளத்துல கொண்டு போய் ராஜாவின் குளத்துல குளிக்க வச்சு, வஸ்திர சாலையில கொண்டு போய் அவனுக்கு அளவெடுத்த மாதிரியே சரியான வஸ்திரத்தை உடுத்தி விட்டு, அவனை கொண்டு போய் அவனுக்கு முக அலங்காரம் எல்லாம் நல்லா பண்ணி, அவனுக்கு காவலாளிகள் முன்னாடி 2 பேர் போறாங்க, பின்னாடி 2 பேர் போறாங்க, லெப்ட் போயிட்டு இருக்கான். இவன் ஏதோ பெரிய பிரபுக்களின் குலமகன் மாதிரி போயிட்டு இருக்கான். அங்க போய் நிக்கிறான். ராஜா சொல்றாரு, நீ சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொன்னப்பா, உன்கிட்ட விசேஷித்த ஆவி இருக்காப்பா. எல்லாரும் சொன்னாங்க, நீ சொல்லு,
இவனும் சொன்னான். உடனே சொல்லிட்டாரு, இனி யோசேப்பின் உத்தரவு இல்லாம ஒருவனும் தன் கையையும் ஆட்டக்கூடாது, காலையும் ஆட்டக்கூடாது. இதுதாங்க ராஜ மேன்மை. எதிர்பாராத நேரத்தில் கிடைப்பது. பானபாத்திரங்காரன் மூலமா தான் கிடைக்கணும், ஆனா அவனே மறந்துட்டான். போத்திபார் மூலமா தான் கிடைக்கணும், அவனே மறந்துட்டான். சத்ரு அங்கே சுயம்பாகிகளின் தலைவனால் கிடைக்கணும், அவனாலும் கிடைக்கல. ஆனா கர்த்தருடைய ஒரு நேரம் வந்தது, ராஜ மேன்மை கிடைத்தது. ராஜ மேன்மை கிடைத்தது. இது நான் சொல்லும் போதே கர்த்தருடைய நல்ல அபிஷேகத்தை உணர்கிறேன். எத்தனை பேர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு இந்த நாளத்தனையான ஒரு கிருபையை ஆண்டவர் தரப்போகிறார். நாளத்தனையான ஒரு கிருபையை ஆண்டவர் தரப்போகிறார். அந்த நாளத்தனையான அபிஷேகத்தினாலே ஆண்டவர் கூட உங்களை நிரப்ப விரும்புகிறார். கர்த்தர் நல்லவை. நாளத்துணைய குறித்த அருமையான ஒரு வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும். நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும். நீங்க இழந்ததையும் இழக்காததுமான நாளத்தனையான அந்த மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்கள் 6:33 சொல்லுகிறது, அது சோத்திரம் அளவில் நாளத்தொரு பங்காயிருந்தது. நாளத்தொரு பங்கு, 4 விதமான பங்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 19:8 சொல்லுகிறது, நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன். நீங்க பெற்றுக் கொள்ளுகிறவராய் மாத்திரமல்ல, நாளத்தனையாய் கொடுக்கிறவராய் கர்த்தர் மாற்ற போகிறார். நானாவித பாத்திரங்கள் எஸ்தருடைய அரண்மனையில் இருந்தது. அந்த நானாவித பாத்திரங்கள் என்பதே ஒன்று தேவனால் கிடைக்கிற மேன்மை என்கிற பாத்திரம், 2வதாக ராஜாவினால் கிடைக்கிற மேன்மை என்கிற பாத்திரம், 3வதாக மகா மேன்மை என்கிறதான மகிமையின் பாத்திரம், 4வதாக சோத்திரம் ராஜ மேன்மையின் பாத்திரம். அதுதான் நானாவித பாத்திரங்கள். அந்த நானாவித ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புகிறார். தேவனுடைய இந்த நானாவித கிருபை உங்களை நிரப்ப போகிறது. தேவனாகிய கர்த்தர் அந்த நானாவித பாத்திரங்களினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார், நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். நெகேமியா 5:18, நாள் ஒன்றுக்கு 1 காளையும் முதல் தரமான 6 ஆடுகளும் சமைக்கப்பட்டது, பட்சிகளும் சமைக்கப்பட்டது. 10 நாளைக்கு ஒரு தரம் 4வது திராட்சரசமும் செலவழிந்தது. 4 ஆசீர்வாதத்தை பாருங்க. 1 1 காளை, 2வது 6 ஆடு, 3வதாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் பட்சிகளாகிய பறவை, 4வதாக திராட்சரசம். 4வித பாத்திரத்திலே 4வித ஆகாரங்களுக்கு இருக்கிறது. அதே போலதான் உங்க குடும்பத்திலே 4வித மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார். அந்த 4வித ஜெயம் உண்டாக போகிறது. சோத்திர நாளத்தொரு ஆசீர்வாதத்தை இந்த வருஷத்துல கர்த்தர் கொடுக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சுதந்திரிக்க போறீங்க? கடைசியா சொல்லி முடிக்கிறேன், தானியேலை போல கர்த்தருக்குள் இருங்க. தானியேலை போல கிருபையை காத்துக்கொள்ளுங்க. தானியேலை போல தேவனோடு நடக்க பழகுங்க. அப்போ இந்த நாளத்துணையா மேன்மையினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோமா, ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா. நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறபடி மேன்மையை கொடுக்கிறது தேவன் அல்லவா, மேன்மையை கொடுக்கிறது தேவன் அல்லவா. ஆண்டவரே, இந்த வருஷத்துல எனக்கு ஒரு மேன்மை வேண்டும். இந்த வருடத்துல நான் எல்லாருக்கும் முன்பாக மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அது முதலாவது
தேவனால் கிடைக்கிற மேன்மையா இருக்க வேண்டும். இரண்டாவது ராஜாவினால் கிடைக்கிற மேன்மையா இருக்க வேண்டும். மூன்றாவது மகா மேன்மையாகிய மகிமையின் மேன்மையின் கிடைக்க வேண்டும். நான்காவதாக ராஜ மேன்மையாகிய திடீர் என்று சொல்லி அபிஷேகத்தினால் கிடைக்கிற அந்த மேன்மை வேண்டும் ஆண்டவரே. நானாவித பாத்திரங்களைப் போல, நானாவித பாத்திரத்தில் 4 விதமான போஜனங்கள் வைக்கப்பட்டதை போல இந்த 4 மேன்மைகளை எனக்கு தாருங்க ஆண்டவரே. நாளத்தொரு மேன்மை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி எல்லா சகோதர சகோதரிகள், விசுவாச தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் பிரேஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமம் சொதுரமண்ணுங்க. அம்மா சொதுரமண்ணுங்க, சகோதரி சொதுரமண்ணுங்க. இது நல்ல மேன்மையின் நேரம். கர்த்தர் நல்ல ஒரு மாயமான மேன்மையை மேன்மைகளையும் அறியாளுக்கு அந்த மேன்மை வருவதின் நாமத்தினாலே நானாவித மேன்மை, நாளத்தொரு மேன்மை நாமத்தில் துதிக்கிற ஒவ்வொரு துதிகளை அங்கீகரிப்பீராக. தோத்தரிக்கிற ஒவ்வொரு மேன்மை வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு மேன்மையை கொடுத்தருவீராக. ஆனாலும் நித்திரைக்குள் இருக்கிறதை பார்க்கிறனே, அந்த நித்திரையின் சோம்பலின் ஆவிகளை, கட்டிலின் ஆவிகளை சபித்து விடுகிறனே நாமத்தினாலே. தேவனுடைய சன்னிதானத்தில் விழித்திருக்க கூடாதபடிக்கு கண்களை மறைக்கிற எல்லா களியாட்டின் ஆவிகள் சபிக்கப்படுவதாக. இதோட பிள்ளைகளுடைய அதரை நித்திரை ஆவிகள் வெளியேறுவதாக. கர்த்தருடைய மேன்மைக்குரிய அபிஷேகம் வருவதாக. திடீரென்று கிடைக்கிற ராஜ்ய மேன்மை, திடீரென்று கிடைக்கிற ராஜ்ய உயர்வு, திடீரென்று கிடைக்கிற ராஜ்ய பதவி அவருடைய பிள்ளைகளுக்கு திடீரென்று வருவதாக. லீமா நாமா நாங்காதண்ணா மானாதண்ணா கடக்கதண்ணா தண்டாக்கண்டகதண்ணா வரவரதியா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொன்னபடி இந்த வருடத்தில் 4 வித மேன்மைகளை உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். ஒன்று தேவனால் கிடைக்கிற மேன்மை, இரண்டாவது ராஜாவினால் கிடைக்கிற மேன்மை, மூன்றாவது மகா மேன்மையாகிய மகிமையின் மேன்மை, நான்காவதாக ராஜ மேன்மை. அது தேவனுடைய ராஜ்யத்துக்கே உயர்த்தப்படுவது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்ற போகிறோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் நாங்கள் ஒருமித்து உம்மை துதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக இன்றைக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட இந்த கிருபையும் அபிஷேகமும் நிறைந்த இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், முதலாவது இந்த வார்த்தைகளை பேசினேன் என்னுடைய வாழ்க்கையில் நடப்பதா, இரண்டாவது இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையில் நடப்பதாக, மூன்றாவது இதற்கு செவி கொடுத்த ஊழியர்கள், தேவச்சனங்கள் எல்லாருக்கும் உண்டாவது. மெய்யாகவே மெய்யாகவே இந்த 2026 ஆண்டு எங்களுக்கு ஒரு மேன்மையின் ஆண்டாய் இருக்கத்துக்காக, நல்ல மேன்மையின் ஆண்டாய் இருக்கத்துக்காக சொல்றோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மகிமை, தேவனுடைய தயை அப்படி செய்வதாக நீ சொன்ன இந்த அருமையான சத்தியங்களும் ஏற்ற ஓமைகளும் அப்படியே நடக்கட்டும், அப்படியே உண்டாகட்டும். தவறி போகாமல் கர்த்தர் நல்ல சாட்சிக்கு உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.